கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் 35 வயசு ஆகுது. ஆனா கல்யாணம் டிலே ஆகிட்டே இருக்குது. ஏன்? எதுக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. இப்ப கல்யாணம் டிலே அப்படின்னாலே காமனா உங்களோட ஜாதகத்துல தோஷம் பெற்றிருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் செவ்வாய் தோஷமோ, ராகு தோஷமோ, நாக தோஷமோ, கலசர தோஷமோ இந்த மாரி தோஷங்கள் ஏதாவது பெற்றிருந்துச்சுன்னா, சிலருக்கு இந்த மாரி இழுத்தடிக்கும். அப்ப உங்களோட ஜாதகத்தை டபுள் செக் பண்ணுங்க. உங்களோட ஜனன ஜாதத்துல இந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் பெற்றிருந்துச்சுன்னா இந்த மாதிரி இழுத்தடிக்கும். இப்ப உங்களுக்கு ஜனன ஜாதத்துல குரு தான் திசை நடத்திட்டு இருப்பாரு. இப்ப குரு திசையில உங்களுக்கு நல்ல புத்திகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் கூட திருமணத்தை கூட இந்த ஜனன ஜாதத்தின் அடிப்படையில வாய்ப்புகள் இருக்கு திருமணம் பண்றதுக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜனன ஜாதத்துல உங்களுக்கு இன்னமும் ஸ்லோவா தான் இருக்குது. ஒன்னும் சரியில்லாமல் தசாபதி நடந்தால் கூட இந்த வருஷம் ராசிக்கு குரு பயிற்சி நடக்க போகுது. அப்ப குரு பயிற்சி வலுவா உங்களோட கலசர ஸ்தானத்தை பார்வையில் வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சியில இருந்து அடுத்த வருஷம் குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப 2026 வருஷம் ஜூன் மாசத்துல இருந்து 2027 வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இன்னையில இருந்து நீங்க திருமணத்துக்குரிய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வரன் பாக்குறது எல்லாமே ஓகே, கையில காசு எல்லாமே ரெடினா அடுத்த வருஷம் 6வது மாசத்துக்குள்ள நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தை நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. ஏன் இந்த வருஷத்தை பர்டிகுலரா நாங்க சொல்றோம்னா, இந்த வருஷம் குரு உச்சம் பெற்று உங்களுக்கு ராசிக்கு 11ல வருவாரு. இப்ப ராசிக்கு 11ல அவர் 9ஆம் பார்வையா உங்களோட கலசர ஸ்தானத்தை பாக்குறதுனால இந்த வட்டம் மிஸ் ஆகாது. வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா?